ஹாய் வணக்கம் அக்கா. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. என்ன பெயர் உங்களோட? அபி. ஓகே, இன்றைக்கி உங்களோட ஸ்பெஷல் டே என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? 22. அப்போ உங்களோட ஸ்பெஷல் பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு பர்சன் ஸ்பெஷலாக கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்கன்ற ஐடியா இருக்கா? இல்லையா? யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? யாரை ரொம்ப பிடிக்கும்? ஜெஃப்னா. யார் ஃபேமிலியில்? அண்ணா, அக்கா, மாமா, அம்மா, அப்பா நிறைய பேர் இருக்காங்கன்னு. அப்போ அதில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஃபேமிலின்னா எல்லாரும் தான். ஆனால் அதில் ரொம்ப பிடிச்ச ஆளுண்டா? எல்லாமே அவர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் மிக்கி, உங்களுக்காக ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கே உண்டு. அப்போ அவர் தான் அதில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பார். அது மட்டும் நடந்திருக்காது அப்படியா? அவரை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் முக்கியமானார். இப்படி இந்த சான்ஸ் இல்லைண்ணா. அப்போ இந்த டெக்கரேஷன், இந்த செட்டப் எல்லாம் ஐடியா இல்லைண்ணா. அவர் கூட செய்திருக்கலாம் இதெல்லாம், இல்லையா? ஓகே, ஆனால் இப்போ வந்திருக்கிறது யாருன்னு தெரியாதானே. சரி, உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டு. மிக்கி, அதையும் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, இதில் என்ன இருக்கும்? என்னவா இருக்கும்? ஓப்பன் பண்ணும்போது சொல்லணும். வீட்டில் நீங்கள் யார் யார்? உங்களோட ஃபேமிலியில் யார் யார் இருக்கிறீங்க? நீங்கள், ஹஸ்பண்ட், வேறு? ஃபேமிலியா எல்லோரும்? ஓகே, அப்போ கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். என்ன பேக் மாதிரி ஒன்று வந்திருக்கு? என்னவா இருக்கும் தெரியுமா? ஐடியாவே இல்லையா? அதில் ஜிப் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுங்க ஜிப்பை. அப்போ தான் அது அழகாக இருக்கும். அப்படி எங்களுக்கு காட்டுறீங்களா? ஓகே, உங்களுக்காக ஒரு அழகான ஒரு முயல் குட்டி ஒன்று வந்துருக்கு. அதோட இன்னொரு கிஃப்டும் இருக்கு. இது கெஸ் பண்ண ஏற்பண்டா கெஸ் பண்ணுங்க. இல்லை, அப்போ சரி, ஓப்பன் பண்ணிடுங்க. பட்டா அடிச்சிடுவீங்க போல இருக்கு. ஓகே, இன்னும் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வர்ற மாதிரியான கிஃப்டாக இருக்குது எல்லாம். இன்னும் உங்களை வீட்டில் எல்லோரும் குழந்தை பிள்ளைய தான் பார்க்குறாங்களோ? ஓகே, அப்போ யாராக இருக்கும் உங்களுடைய ஃபைனல் அண்ட் லாஸ்ட் கெஸிங்? ஓகே, நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே ஓகே, அப்போ உங்களோட கூட இருக்கிற இன்னொரு ஆள் கிஃப்ட் கொடுக்குறாங்க. தங்கச்சியா? ஓகே, என்னவா இருக்கும்? அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா தங்கச்சி? ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். தங்கச்சியோட என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குண்டு. உங்களை சுற்றி வேற ஒரே பொம்மைகளாக தான் இருக்கு. ஏன்னா உங்களை சுற்றி வேற ஒரே பொம்மைகளாக தான் இருக்கு.
அப்போ அவ்வளோ பொம்மையில் பிரியம் என்று சொல்லி யார் யாருக்கெல்லாம் தெரியும் இப்படி சர்ப்ரைஸாக கொடுத்து ஓரளவுக்கு அவருக்கு தெரியுமா? ஆனால் அவர் செய்ய மாட்டார். ஓ, அப்போ யாராக இருக்கும்? வீட்டையும் எல்லாருக்கும் தெரியும். அப்போ யார் இவ்வளோ தூரம் யோசித்து பிளான் பண்ணி ஐடியா போட்டு செய்திருப்பாங்க? வீட்டில் இருக்காக்கலாம், அது ஷுவர் வீட்டில் இருக்காக்கலாம். ஆனால் அது யார்? வீட்டில் யார்? மாமாவோ அத்தையோ? இல்லை, யாரோ ஒரு ஆள் தான். யாரோ ஒரு ஆள் தான். அம்மாவோ? என்ன பேர் அம்மாவுக்கு? அந்த பேரில் வந்திருக்குமா? ஓகே, கெஸிங்கில். ஓகே, அப்போ அடுத்த கிஃப்ட் டைம் பார்ப்போமா உங்களுக்கு? இது யாரோட கிஃப்ட் அப்பா? ஓகே, நான் தர ஃபைனல் கிஃப்ட்டில் வந்து சில நேரம் உங்களுக்கு ஐடியா வரும் யாராக இருக்குமெண்டு. இல்லை அதை எடுத்து கொடுக்குறேன். இதை வந்து பார்த்த உடனே உங்களுக்கு சில நேரம் இவங்க நான் ஐடியா வரும். யார் யார்? ஃபோட்டோ காட்டுங்க கொஞ்சம் பாப்போம். ஃபோட்டோவில் அவர் இருக்காருன்றதுக்காண்டி அவர் ஆயிட முடியாது. அப்போ இப்போ யாருன்னு தெரிஞ்சிட்டார்? அம்மா தான். எஸ், அப்போ அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த உலகத்துலேயே அவங்களுக்கு உங்களை தவிர வேறு எதுலேயுமே அன்பும் இல்லை, உங்களை விட வேறு எதுவுமே அவங்களுக்கு பெருசும் இல்லை. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தவங்க உங்களுக்கு பர்த்டே ஸோ செய்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் நான் இனி வரும் நாட்களில் கூட இருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வெட்டிங் பண்ண பிறகு டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கூடியிருந்தானே. ஸோ முதல் இருந்த அளவுக்கு அம்மாவோட வந்து முன்னே மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறது குறைஞ்சிருக்கும், கதைக்கிறது குறைஞ்சிருக்கும், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் எப்போவுமே அவங்க வந்து உங்களை வந்து அதே அன்பும் பாசமும் வச்சுருக்காங்களாம். ஸோ இதை சொல்லிவிட சொல்லியிருந்தவங்க. ஸோ இனி வர நாட்கள்லையும் அவங்கள வந்து உங்களை விட்டு தூரமாக இருப்பேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க. அப்படியா? எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி தான் அம்மா சொல்லியிருந்தவங்க. ஸோ இங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க வந்து எப்போவுமே உங்களை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறதா. இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தனக்கு தேவையில்லை, தன்னை மகள் மட்டும்தான் எல்லாமே என்று சொல்லியிருந்தவங்க. ஏன் அழுகுறீங்க? ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செய்திருக்காங்க. ஸோ அழக்கூடாதுன்னு. ஏன்னா நீங்கள் அழுது அம்மா தாங்க மாட்டாங்களே. ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு தானே இவ்வளோ தூரம் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கண்ணே. சரி, ஓகே, அப்போ நம்ம கேக் கட் பண்ணிடுவோமா? Happy birthday dear Monikkutti, happy birthday to you. Okay, cake cut பண்ணிடுங்க. அப்படியே விடுங்க. ஓகே, ஒருத்தர் கூப்பிட்டு கேக் ஓகே இங்கே பார்க்கணும். ஓகே அக்கா, இப்போ உங்களோட அம்மா தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பிளான் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு செய்தவங்க. ஸோ அம்மாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லி விட்றேன்டா? வேறு ஏதாவது இன்னும் சம்திங் ஸ்பெஷல்? சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸோ அம்மா இவ்வளோ தூரம் எதிர்பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இப்படி பொம்மை இருந்தால் ரொம்ப பிடிக்கும், மிக்கி மவுஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லி கேட்டு ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ணவங்க. ஸோ அந்த மாதிரிக்கு எதிர்பார்த்துட்டீங்களா?
அதுக்கான இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தானே எனக்கு. ஓகே, அப்போ சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருங்க. ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துருவோம் மம்மிக்கியோட.